ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெண்ணிலா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கறிக்கடையில் வந்து மட்டன் கொத்து கறின்னு கேட்டால் இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக கட் பண்ணி தருவாங்க. அதை நல்லா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மட்டனை வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது அந்த மட்டன்றதுனால குக்கரில் லைட்டாக அப்படி இப்படின்னு ஒட்டும். ஆனால் நீங்கள் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் வந்துடும். பாருங்கள் எப்படி ஒட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா? அது ஃபஸ்ட்டு டைம் அப்படி ஒட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் போட கிண்ட அப்படியே சரியாயிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இன்னும் நல்லா பெரட்டணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும். பெரட்டிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி புட்டு மாதிரி, அதாவது ஒரு புட்டு செஞ்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி புட்டு பதத்துக்கு வரணும். உருண்டை பிரிக்கிறதுக்கான இன்க்ரீடியண்ட் வந்து பொட்டுக்கடலை, சின்ன உள்ளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு பச்சை மிளகாய், சோம்பு, சின்ன ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட அந்த நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த மட்டனையும் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிடணும். பார்க்குறது அந்த வெறும் மட்டனே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா உருண்டை உங்களுக்கு என்ன சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுக்கோங்க. பொடி பொடியாக உருண்டை பண்ணால் தான் அந்த உள்ளெல்லாம் நின்று வேகும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எக்கில் வந்து முக்கிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதோ அந்த கோலா உருண்டை வந்து அதில் போட்டுறணும். அது போட்டதுக்கப்புறமா முக்கியமாக என்ன அப்படின்னா கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கிண்டுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு உருண்டை உடஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி நுரையாக வரும். இந்த மாதிரி நுரை வரக்கூடாது. இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து எப்படி சொல்வீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.